அந்த மாணவியோட ஒரு ஐஸ் பிரேக்கராக அவர்கள் வந்து நெருங்கி பழகுவதற்காக. ஏன்னா அவங்களும் ஒரு சாதாரண எளிய வீட்டு பெண்ணிலேருந்து வந்தாங்க. அந்த பெண்மணியை பார்த்தபோது, அந்த மாணவியை பார்த்தபோது அமைச்சருக்கும் தன்னை போல் ஒருத்தையை பார்த்ததால ஒரு அக்கா ஸ்தானத்தில் தான் அதை அவங்க பேசுகிறாங்க. அதனால் அதை யாரும் அதை தவற எடுத்துக்குவாங்க. தனியார் பள்ளிகள் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் 25 லட்சம் 40 லட்சம் காசு கொடுத்ததை தடுத்து ஊழலை 10,000 கோடி ஊழலை தடுத்ததை தனியார் பள்ளிகளுக்கான அனுகூலமாக பார்க்கக்கூடாது. இந்த பார்வை தவறு. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை தான் பார்க்கணும். மற்றபடி அரசு பள்ளிகள் தான் என்னுடைய கண்கள். ஒருவேளை இந்த ஊழலில் பெரும் முதலைகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அவர்கள்லாம் வெளில வர்றது வந்து இவர் வந்து அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரோ என்ற எண்ணம் இருக்குது. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நீங்கள் 50 நாளில் பண்ணியிருக்க முடியாது, நாங்கள் 5 ஆண்டு பண்ணதுன்றாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதும் 50 நாளில் பண்ணியிருக்க முடியாது, அவங்க 5 ஆண்டில் பண்ணதோடைய விளைவை தான் இப்போ நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். தெருவெல்லாம் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருந்ததோடைய வெளிப்பாடு தான் இது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவரினுடைய அறிவுறுத்தலின்படி அமெரிக்காவில் கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு வகையான உலக தமிழர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஃபெட்னாவினுடைய ஆண்டு விழாவில் சிறப்பாக பங்கேற்று அந்த விழாவில் சிறப்பித்ததோடு மட்டுமல்லாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரிந்து கிடக்கிற எல்லா தமிழர்களையும் தமிழ் அமைப்புகளையும் ஒன்றாக்கி நன்றாக்கி மீண்டும் ஒரு உலகத்தமிழ் மாநாடு நடத்துவதற்கான ஆலோசனைகளையும் மேற்கொண்டு, அது மட்டும் இல்லாது அங்கிருந்து ஹூஸ்டன் மாகாணத்திற்கு சென்று அங்கே நம்முடைய தமிழ் இருக்கைக்கான பல்வேறு பணிகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அப்படி அனைத்து வகையான தமிழ் பணியோடு வெற்றிகரமாக அமெரிக்க பயணத்தை நிறைவு செய்து வந்திருக்கிறேன். இந்த பொன்னான வாய்ப்பளித்த மாண்புமிகு முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து 2019ஆம் ஆண்டு சிக்காகோவில் ஒரு மாட்டி நடந்தது. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் நடந்தது, சென்னையில் நடந்தது, எம்ஜிஆர் ஐயா ஜெயலலிதா அம்மாலாம் நடைபெற்று அதை நடத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைத்தது. இப்போ இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அனைவரும் இன்க்ளூசிவாக எல்லா உலக தமிழர்களையும் இணைக்கின்ற வகையில் அதே மாதிரி அடுத்த தலைமுறையும் அடுத்து நம்மளுடைய இலக்குகள் அடுத்த தலைமுறையும் இது வந்து வாஞ்சையோடு அணைக்கக்கூடிய வகையில் செயல்படும். அப்போ பல்வேறு கட்டையான பணிகள் இருக்குது. இப்போ தான் ஆரம்ப பணிகள் தொடங்கியிருக்கு. அடுத்த ஆலோசனை பணி இருக்குது. ஆரம்ப பணிக்கு அடுத்து ஆலோசனை பணிக்கு அடுத்து ஆராய்ச்சி பணிக்கு அடுத்து களப்பணி இருக்கிறது. அப்போது மாண்புமிகு முதல்வரோடு கலந்து பேசி சொல்கிறேன். அரசு அலுவலர்கள் இந்த மாதிரி பள்ளிகள் சென்று ரீல்ஸ் வந்து இது குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆய்வு பணிகிறது காலங்காலமாக நடைபெறுவது தான். அது வந்து ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் சம்பந்தப்பட்ட அவர்களினுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இடங்களுக்கும் சென்று ஆய்வு செய்வது என்பது ஒரு மரபு தான். சம்மந்தப்பட்ட நிகழ்வில் கூட நான் அமெரிக்காவில் இருந்து கூட அது குறித்து விசாரித்த போது மாண்புமிகு அமைச்சர் வந்து அவங்க எதுவுமே எடுக்கலை, காணொலியோ கேட்பொலியோ மாண்புமிகு அமைச்சர் அந்த அம்மா எதுவுமே எடுக்கலை. சொல்லப்போனால் அவங்களே தமிழ் வழி கல்வியில் படித்த ஒரு சகோதரி தான். ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய மகளாக பிறந்து தமிழ் வழி கல்வியில் பிறந்து இன்று ஆங்கிலத்தில் நன்றாக பேசக்கூடிய ஒரு தனித்திறமை வளர்த்து கொண்ட ஒரு அரசியல் ஆளுமை தான். அதனால் இது அங்கிருந்து மற்ற ஊடகங்கள் எடுத்த காணொலிகள் வந்து அதன் பிறகு தொடர்ச்சியாக அது சர்ச்சையாக மாறியது. மற்றபடி இந்த ஆய்வுகள் என்பது அது ஒரு மரபு தான். அதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இல்லை, எந்த ஒரு பள்ளிகளிலுமே அவர்கள் பேசக்கூடிய ஒரு தமிழ் வழி கல்வியாகவோ அல்லது ஆங்கில புலமையோ அல்லது அவர்களுடைய பேக்ரவுண்டோ வேறு எந்த அரசியல் காரணங்களுக்காகவும் யாருமே கேட்கக்கூடாது. ஆனால் இந்த சம்மந்தப்பட்ட நிகழ்வில் அந்த மாணவியோட ஒரு ஐஸ் பிரேக்கராக அவர்கள் வந்து நெருங்கி பழகுவதற்காக. ஏன்னா அவங்களும் ஒரு சாதாரண எளிய வீட்டு பெண்ணிலேருந்து வந்தாங்க. அந்த பெண்மணியை பார்த்தபோது, அந்த மாணவியை பார்த்தபோது அமைச்சருக்கும் தன்னை போல் ஒருத்தையை பார்த்ததால ஒரு அக்கா ஸ்தானத்தில் தான் அதை அவங்க பேசுகிறாங்க. அதாவது அதை யாரும் அதை தவற எடுத்துக்குவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு தருகிற மாதிரி விஷயங்கள் குறிப்பிட்டீங்க. அதே போல தற்போது தாவேகால ஆலந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய வேமுறையின் கைது செஞ்சு சிறைக்கு சென்ற வந்த நிலையில் அவரை அழைத்துக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் ஆய்வு மேற்கொண்டது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. இது போன்ற செயலில் ஈடுபடுறது நீங்கள் என்ன? கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நீங்கள் 50 நாளில் பண்ணியிருக்க முடியாது, நாங்கள் 5 ஆண்டு பண்ணதுன்றாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதும் 50 நாளில் பண்ணியிருக்க முடியாது, அவங்க 5 ஆண்டில் பண்ணதோடைய
விளைவை தான் இப்போ நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். தெருவெல்லாம் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருந்தவருடைய வெளிப்பாடு தான் இது. ஆக இந்த சட்டம் ஒழுங்கு சீர்திருத்தம் என்பது தொடர்ச்சியாக நடைபெறுது. சட்டமன்றத்திலே அதை குறித்து விரிவாக பேசியிருக்கிறேன். சிங்கப்பெண் திட்டம் உருவாக்கப்பட்டதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக சீரியல் அஃபெண்டர்ஸ் அரசு செய்யப்பட்டதாக இருக்கட்டும், இது ஒரே நாளில் எல்லாமே சரி பண்ண முடியாது. ஆனால் ஒரு நாள் இது எல்லாமே சரி செய்யப்படும். இதனுடைய பிரச்சனைகளினுடைய தாய்மடியாக இருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதான் அந்த மாதிரி அது வந்து அவராக வலிந்து அந்த கூட வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து அவரை அழைச்சிட்டு போல. அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல எல்லாருமே வராங்க. ஒரு அரசியல் தலைவர் இருக்கும்போது வர்றவங்கலாம் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது யாரும் தடுக்கவும் முடியாது. இருந்தாலும் இது போன்ற விஷயங்களை இன்னும் கவனமாக இருக்க சொல்லியிருக்கேன். இல்லைப்பா, 3ஆம் வகுப்பு வரைக்கும் பாடத்திட்டத்தை மாற்றி இருக்கிறோம். பாட புத்தகத்தையே மாற்றி இருக்கிறோம். டெக்ஸ்ட் புக்னு சொல்கிறோம்ல, இட் இஸ் நோ மோர் டெக்ஸ்ட் புக். டெக்ஸ்ட்டை குறைச்சிட்டு வண்ண படங்களை அதிகமாக்கி இருக்கிறோம். பார் கோடுகளை கொண்டு வந்திருக்கிறோம். ஸ்லோ லேர்னர்ஸ்னு சொல்லப்படுற தன்வேகத்தில் கற்கும் குழந்தைகள், மெல்ல கற்கும் குழந்தை கூட தன்வேகத்தில் கற்கும் குழந்தையை உள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகள் பண்ணியிருக்கோம். இது 3ஆம் வகுப்பு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி கரிக்குலம் கமிட்டி அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பாடத்திட்டம் அந்த பிரிண்டிங் ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. அதுவுமே கொண்டு போய் சென்டர் சேர்க்கப்படும். விஜயை வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்த பிறகு இந்த விஷயம் கொண்டு வருது. இது குறித்து இதுதான் டெமோக்ரஸியுடைய பியூட்டியே. இதுதான் ஜனநாயகம். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை தங்களுடைய நண்பர்களாக தோழர்களாக பார்க்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். மற்றபடி அவர்களை வந்து தங்களுடைய ஒரு குடும்பத்தினுடைய ஒரு ஏவலாகவோ தங்களுக்கு தான் எல்லாரும் இன்னும் தங்களை மீறி யாரும் பேசக்கூடாதுன்னா அப்படி எந்த நெருக்கடியும் தரக்கூடிய கட்சி நாம கிடையாது. இதை ஒரு ஜனநாயகமாக திருமாவளவன் அவர்களினுடைய பேச்சு ஒரு டெமோக்ரஸியாக ஜனநாயகத்தை வெளிப்படா பார்க்கிறேன். மற்றவர்கள் போய் கலந்து பேசி நம்ம பேசுவோம். நன்றி. இல்லை தனியார் பள்ளிகள் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் 25 லட்சம் 40 லட்சம் காசு கொடுத்ததை தடுத்து ஊழலை 10,000 கோடி ஊழலை தடுத்ததை தனியார் பள்ளிகளுக்கான அனுகூலமாக பார்க்கக்கூடாது. இந்த பார்வை தவறு. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை தான் பார்க்கணும். மற்றபடி அரசு பள்ளிகள் தான் என்னுடைய கண்கள். அரசு பள்ளிகள் தான் என்னுடைய முதல் விஷயம். நான் போட்ட முதல் கையெழுத்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் படிக்கிற கழிப்பறையில் பூட்டக்கூடிய கதவுகள் இருப்பதற்காகத்தான் முதல் கையெழுத்தை போட்டேன். பாத்ரூமுக்கு தான் முதல் கையெழுத்தை போட்டேன். அரசு பள்ளிக்கு தான் முதல் கையெழுத்தை போட்டேன். தொடர்ச்சியாக அரசாங்கத்தில் படிக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் அந்த மாணவர்களுக்கு மாடல் ஸ்கூல்லாம் நேரில் போய் பார்த்துருக்கிறேன். அந்த மாணவர்களுக்கு தேவையான சொன்ன தேதியில் ரிசல்ட்டை எந்த ஃப்ளாவும் இல்லாமல் கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்களும் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தபோது மாண்பு முதல்வரோட பேசி அவர்களுக்கு ஏதுவாக அந்த நாளை தள்ளி வச்சோம். உண்டு உறைவிட பள்ளிக்கு நேரில் போய் பார்த்து அவர்கள் வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுருக்கிறோம். வகுப்பறைகளை ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக மாறி நானே கைப்பட போய் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக திறந்து வச்சுருக்கிறோம். ஆக இது வந்து தனியார் பள்ளிகள் பண்ண 10,000 கோடி ஊழல். அதற்கு எதிராக நாங்கள் பேசுகிற பொழுது அது ஏதோ தனியார் பள்ளிகளுக்கான அனுகூலமாக பார்க்கின்ற பார்வை தவிர ஒருவேளை இந்த ஊழலில் பெரும் முதலைகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள்லாம் வெளில வர்றது வந்து இவர் வந்து அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரோ என்ற எண்ணம் இருக்குது. நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.